வணக்கம். படத்திறப்பு. படத்திறப்பு என்பது இவ்வுலக வாழ்வு துறந்தவர்களுக்கு செய்யப்பெறும் 16ஆம் நாள் நீத்தார் கடன் சடங்குகளுள் ஒன்றாக நிலை பெற்றுவிட்டது. நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு மட்டும் செய்யப்பெறும் ஒரு நிகழ்வாகவே படத்திறப்பு இன்று மாறிவிட்டது. படத்திறப்பு என்பது இறந்தவர்களுக்கு மட்டும்தானா? முற்காலத்திலும் இப்படித்தானா என்றால் இல்லை என்பதே பதிலாக கிடைக்கிறது. உயிரோடு இருப்பவர்களுக்கும் படத்திறப்பு விழா நடத்தி இருக்கிறார்கள். செயற்கரிய செயல்களை செய்தவர்களை போற்ற, சாதனையாளர்களை வாழ்த்த, பொது வாழ்வில் தங்களின் தன்னலமற்ற அறச் செயல்களால் மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த மாமனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்களின் முன்னிலையிலேயே அவர்களது படத்தை திறந்து பெரு விழாவாக கொண்டாடியிருக்கிறார்கள். வியப்பாக இருக்கிறதல்லவா? ஆனாலும் உண்மை. 1952ஆம் ஆண்டில் ஒரு படத்திறப்பு விழா. சென்னை தியாகராயர் கல்லூரியில் ஒரு படத்திறப்பு விழா. பதவியில் இருக்கும் ஓர் உயர் அதிகாரிக்கு படத்திறப்பு விழா. பொதுக்கல்வித்துறையின் இயக்குனருக்கு படத்திறப்பு விழா. நே. து. சுந்தரவடிவேலு என்னும் உன்னத மனிதருக்கு படத்திறப்பு விழா. அவரை கேட்காமலேயே விழாவிற்கு ஏற்பாடு செய்துவிட்டார்கள். படத்திறப்பு விழா நடைபெறவிருக்கும் அன்று காலையில்தான் தனக்கு படத்திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதையே நேத்து சுந்தரவடிவேலு அறிகிறார். படத்திறப்பாளரின் பெயரை கண்டு திடுக்கிட்டு போகிறார். இவரா? எனக்கு மேல் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அல்லவா? உடனே புறப்பட்டு சென்று படத்திறப்பாளரை சந்திக்கிறார். நான் பணியில் இருக்கிறேன், நீங்களோ உச்சத்தில் இருப்பவர். நீங்கள் என் படத்தை திறந்து வைப்பதா? வேண்டாம் ஐயா மன்றாடுகிறார். இவரது வேண்டுகோள் ஏற்கப்படவில்லை. அன்று மாலை படத்திறப்பு விழா நடக்கிறது. படத்தினை திறந்து வைத்தவர் பேசுகிறார். ஸ்ரீமான் சுந்தரவடிவேலு கருப்பா செவப்பா என்று கூட எனக்கு தெரியாது. பலர் கல்வித்துறை சம்பந்தமா என்னிடம் வந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூட நிர்வாகி வந்தாலும் நேத்துவுக்கு சொல்லுங்கள், அவர் உதவியாக இருப்பார் என்பார்கள். ஆசிரியர்கள் நிர்வாகிகள் மேல் புகார் கொண்டு வந்தாலும் நேத்து கண்டிப்பானவர், நியாயமானவர் என்று சொல்வார்கள். ஆசிரியர்கள் இவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நிர்வாகிகளும் இவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மாணவர்களும் இவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரியவராக இருப்பதால் இவரை இயக்குனராக நியமித்தோம். படம் திறக்கிறது இவரை பெருமைப்படுத்த அல்ல. கிராமத்தில் சாதாரண விவசாயி வீட்டில் பிறந்தவர் கூட பெரிய நிலைக்கு வரலாம் என்பதை நினைவுபடுத்தி இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான். அவரே தடுத்தும் கேளாமல் அவரது படத்தை திறந்து வைத்தேன். படத்தினை திறந்து வைத்தவர் அன்றைய முதல்வர் கர்ம வீரர் காமராசர். இப்படத்திறப்பு விழா நடைபெறுவதற்கும் முன், இதற்கும் 26 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் ஒரு படத்திறப்பு விழா. 1926ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள் தஞ்சை நாட்டாண்மை கழக அலுவலகத்தில் ஒரு படத்திறப்பு விழா. யாருக்கு? தஞ்சை நாட்டாண்மை கழக தலைவருக்கு. 1920ஆம் ஆண்டு முதல் தஞ்சை நாட்டாண்மை கழக தலைவராக சிறப்புடன் மக்கள் நல பணியாற்றி வரும் தலைவருக்கு படத்திறப்பு விழா. கல்வி ஒன்று மட்டும்தான் அனைவரையும் உன்னத நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கையை 40இல் இருந்து 170ஆக உயர்த்தியவர். தஞ்சை மாவட்டத்தில் இருந்த அன்ன சத்திரங்களை எல்லாம் அருகில் இருந்த பள்ளிகளின் உணவு விடுதிகளாக, மாணவர்கள் தங்குமிடங்களாக மாற்றிய பெருமைக்கு உரியவர். தஞ்சை மக்களின் மனதில் தன் தன்னலமற்ற பணிகளால் நீங்கா இடத்தை பிடித்தவர். மக்கள் அன்பினோன், ஆன்ற அறிவினோன். பெற்ற அன்னையை அன்னாய் என்று வாய்பெருக அழைக்கவும் நேரமே இல்லை. உற்றார் உறவினருக்காக உழைக்க ஒரு நாள் ஒரு நொடி இருந்ததே இல்லை. கற்றவர் தமிழர் என்னுமோர் உயர்நிலை காண வேண்டி இல்லந்துறந்து முற்றுங்காலத்தை தமிழ் தொண்டாக்கினோன் வாழ்க தமிழ் முனிவன் திருப்பெயர் என பிற்காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் போற்றப்பெற்றவர். தஞ்சை மாநாட்டாண்மை கழக உறுப்பினர்கள், நாட்டாண்மை கழக உறுப்பினர்கள், தஞ்சை நகரத்து உயர்நிலை திருவினர்களும் பிறருமாக பல பலர் கூடினர்.
2 ஆண்டுகளுக்கு முன் நாட்டாண்மை கழக தலைவரின் பெருமுயற்சியால் புத்தம் புதிதாக கட்டி எழுப்ப பெற்ற நாட்டாண்மை கழக அலுவலகத்திலேயே படத்திறப்பு விழா. தஞ்சை நாட்டாண்மை கழக தலைவராகவும் பின்னாளில் சென்னை மாகாண நிதித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவருமான சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் உமாமகேஸ்வரனாரின் அருமை பெருமைகளையும் அவர்தம் சிறப்பியல்புகளையும் பெருமையோடு எடுத்துரைத்தார். இவ்விழாவிற்கு தலைமையேற்றிருந்த அந்நாள் மாவட்ட நீதியரசர் P.C. லோபோ அவர்கள் உமாமகேஸ்வரனாரின் பெருமைகளை எடுத்துரைத்து உமாமகேஸ்வரனாரின் முன்னிலையிலேயே உமாமகேஸ்வரனாரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வினை தமிழ் பொழில் இதழில் பதிவு செய்திருக்கும் அந்நாள் பொழிற்றொண்டர் கரந்தை கவியரசு அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்த்துவதை பாருங்கள். தமிழ் தாய்க்கும் தமிழ் அன்பர்களுக்கும் பெரும் பற்றுக்கோடாகி மிளிர்வது தஞ்சை நாட்டாண்மை கழகமும் தஞ்சை நாட்டாண்மை கழகமும் ஆகும். இவ்விரு கழகங்களின் தலைவர்கள் இங்கனம் தமிழ் மக்களால் போற்றி சிறப்பிக்க பெறுதல் முற்றும் பொருந்துவதேயாகும். இத்தஞ்சை மாநாட்டில் நிலவும் இவ்விருவர்கள் உமா செல்வம் ஆட்சி நெடிது இனிது நிலவுவதாக. இந்நிகழ்வினை பற்றி 1926ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் பொழில் இதழில் படித்தபோது மாவட்ட நீதி அரசரால் அன்று திறந்து வைக்கப்பெற்ற உமாமகேஸ்வரனார் படம் இன்றும் இருக்கிறதா என பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. கடந்த 22/3/2025 சனிக்கிழமை காலை என் நண்பர் முனைவர் ப. ராஜதுரை அவர்களுடன் தஞ்சாவூர் ரயிலடி பழைய பேருந்து நிலையம் சாலையில் LIC அலுவலக கட்டிடத்திற்கு அடுத்து அமைந்திருக்கும் சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு சென்றோம். இதுதான் அன்றைய நாட்டாண்மை கழக அலுவலகம். அலுவலகத்தின் முகப்பில் மேல் தளத்தில் ஒரு பெயர் பலகை, உமாமகேஸ்வரம் பில்டிங்ஸ். உமாமகேஸ்வரனாரின் மறைவிற்கு பின் இக்கட்டடத்திற்கு உமாமகேஸ்வரனார் பெயரினையே சூட்டியிருக்கிறார்கள். இந்த அலுவலகத்தில் பணியாற்றும் நண்பர் பெருங்கவிஞர் சொற்பொழிவாளர் தஞ்சை இனியன் அவர்களிடம் பேசி அனுமதி பெற்றுக்கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தோம். நுழைவாயிலுக்கு நேரெதிரே உமாமகேஸ்வரனார் படம். உடலும் உள்ளமும் சிலிர்த்து போனது. ஆனால் 99 ஆண்டுகளுக்கு முன் 1926ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பெற்ற படம் அல்ல இது. கால ஓட்டத்தில் படம் பழுதாகி போனதால் இவ்வலுவலகத்தில் பணியாற்றிய தமிழ் உணர்வாளர் ஒருவர் தானே தன் சொந்த செலவில் புத்தம் புதிதாய் ஒரு உமாமகேஸ்வரனாரின் படத்தை தயார் செய்து பழைய படம் இருந்த அதே இடத்தில் மாட்டி சந்தன மாலையும் அணிவித்துள்ளார். மனம் மகிழ்ந்து போனது. வாழ்க தமிழ் முனிவன் தமிழவேல் தாவே உமாமகேஸ்வரனார் புகழ்.